السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم والفجر وليال النشر. وقال نبينا صلى الله عليه وسلم من لم يرحم صغيرنا ومن لم يوقر كبيرنا فليس منا. آمنا بالله صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், இங்கே குழுமியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் புனித பயணம் மேற்கொண்டு ஹஜ்ஜிற்காக வேண்டி மக்கா மதீனா வந்து இறங்க துவங்கிவிட்டார்கள். பல இடங்களிலிருந்து வயது வித்தியாசம் இல்லாமல் ஹாஜிகள் வந்து குவிந்த வண்ணம் இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே அல்லாஹு தஆலா யாருடைய வாழ்க்கையில் அந்த நற்பாக்கியத்தை வழங்கியிருக்கிறானோ இந்த எல்லா மக்களுக்கும் அவருடைய ஹஜ்ஜே மக்பூலாக, ஹஜ்ஜே மபரூராக அல்லாஹ் ஆக்கித்தர வேண்டும் என்று இந்த நன்னேரத்தில் நாம் துவா செய்து கொள்கிறோம். மேலும் இந்த புனித மக்காவை தரிசனம் செய்ய, பெருமானாரை ஜியாரத்து செய்ய வல்ல நாயன் நமக்கும் ஹஜ் உம்ராவினுடைய நசீபை அதிகமாக வழங்க வேண்டும் என்றும் நாம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, ஹஜ்ஜுக்கு ஹாஜிகள் செல்கிறார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் ஒரு சிந்தனையோடும் மிகுந்த கவனத்தோடும் நமக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்க வேண்டுமே என்கிற ஏக்கத்தோடும் பார்க்க வேண்டிய ஒரு பெரிய அமல்தான் அது. பணம் இருப்பவர்களெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று விடுவார்கள் என்பதல்ல. உடல் ஆற்றல் இருந்தால் ஹஜ்ஜிற்கு சென்று விடலாம் என்பதல்ல. போக்குவரத்திற்கான வசதி வாய்ப்பு பெற்றவர்களெல்லாம் போய்விடுவார்கள் என்பதல்ல. உலகத்தில் பார்க்கிறோம், பணம் இருப்பவர்களால், வசதி வாய்ப்பு இருப்பவர்களால், சென்று வருகிற உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களால் இன்றைக்கு வரை ஹஜ்ஜை பற்றி யோசிக்க முடியாமல் போகிற நிகழ்வுகள் ஏராளம். ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஏதோ வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை கொஞ்சம் விற்றார், கொஞ்சம் கையில் இருக்கக்கூடிய சேமிப்பை திரட்டினார், போட்டார், ஹஜ்ஜுக்கு போயிட்டார். பல பேரை நாம் பார்க்கலாம். அப்படி என்றால் இப்படிப்பட்ட எளிய பின்புலத்திலிருந்து ஒரு சராசரி அடித்தட்டு நிலைகளில் இருந்தெல்லாம் ஹஜ்ஜிற்கு செல்கிறார்கள் என்றால் இதற்கு பின்னால் இருப்பது அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய தௌஃபீக், நல்வாய்ப்பு மட்டும்தான், இல்லையா? அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நல்வாய்ப்பை வழங்கியதின் காரணத்தினால் அவர்கள் எளிய பின்புலத்தில் இருந்தாலும், சராசரி வாழ்க்கை வாழ்ந்தாலும், அடித்தட்டு மக்கள் என்கிற பெயர்கள் அவர்களுக்கு இருந்தாலும் கூட அல்லாஹ் தன்னுடைய இல்லத்திற்கு அவர்களை அழைத்து கொள்கிறான். அப்படி என்றால் இது நிச்சயம் பெரிய பாக்கியம். ஒவ்வொரு மனிதரும் கேட்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு அந்த நசீபை வழங்குவானாக. ஹஜ்ஜுக்கு போகிற ஹாஜிகள் செய்கிற அமல் இருக்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச அமல் ஆச்சரியமாக இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய மனைவி ஹாஜரா அம்மா அவர்களுக்கு இடையில் நடந்த ஒரு நிகழ்வு அது அல்லாஹுக்கு பிடித்து போன காரணத்தினால் உலக மக்கள் எல்லாம் அதே மாதிரி என்ன செய்யுங்க, நீங்கள் சஃபா மர்வாவுக்கு இடையில் ஓடுங்க. அவங்க எப்படி அன்றைக்கு ஷைத்தானை கல்லை தூக்கி எறிஞ்சாங்களோ நீங்களும் ஷைத்தானுக்கு கல்லை தூக்கி எறிங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள குர்பானி கொடுக்கறதுக்காண்டி கூட்டிகிட்டு போனாங்க. நமக்கு வரலாறு தெரியும். அப்போ ஷைத்தான் வந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து, உங்கள் பாசமான பிள்ளை இதை போய் குர்பானி கொடுக்குறீங்களே என்று சொன்னபோது, இப்போ ஷைத்தானே அவங்க கல்லை தூக்கி எறிஞ்சாங்க. அப்போ ஷைத்தான் இருந்தால் கல்லை தூக்கி எறிஞ்சாங்க. அதே போல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல வந்து ஷைத்தான் சொன்னான், குழப்பத்தை உண்டாக்குனா, உங்கள் வாப்பா உன்னை அறுக்கணும்னு கூப்பிட்டு போகிறாரு, உனக்கு தான் சுய அறிவு இருக்குல்ல, நீ வேண்டான்னு சொல்ல வேண்டியது தானே. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்லை தூக்கி எறிஞ்சாங்க. ஷைத்தான் போ அப்படின்னு. இன்றைக்கி ஷைத்தான் கண்ணுக்கு தெரிஞ்சால் எரிஞ்சாங்க. அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவை நாங்கள் நிறைவேற்றப் போகிறோம், அதில் எங்களுடைய சுய வெறுப்புக்கு இடமில்லை என்று முடிவெடுத்தார்களா இல்லையா? கல்லெறிந்தார்களா இல்லையா? அது அல்லாஹுக்கு பிடித்து போனது. ஆனால் இன்றைக்கி ஹஜ்ஜுக்கு போகிற ஹாஜிகள் அங்கே ஷைத்தானெல்லாம் பார்க்கறது இல்லை. ஒரு கல் மட்டும் இருக்கும், தூண் மாதிரி, அது மேலே அப்படி ஒரு கல்லை தூக்கி எறிங்க, அவ்வளோதான். என்ன அர்த்தம்? எங்களுடைய வாழ்க்கை இனிமேல் ஷைத்தானுக்கு இடமில்லை. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அல்லாஹுக்கு திருப்தியானதாக மாற்றிக்கொள்ளப் போகிறோம், அதில் ஷைத்தானுக்கு இடமில்லை என்கிற தத்துவத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு 5000 வருடத்திற்கு முன் நடந்த ஒரு குடும்பத்திற்கு இடையில் நடந்த நிகழ்வை அல்லாஹு தஆலா உலக முஸ்லிம்களுக்கான, கியாமத் நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கான கட்டாய கடமையாக அவன் வைத்திருக்கிறான். நம்ம கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. யா அல்லாஹ், அன்றைக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய மனைவி ஹாஜரா அம்மா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படுக்க வச்சாங்க. ஒரு இடத்துல தண்ணியை தேடி போனாங்க. ஐயையோ பிள்ளையை காணுமேன்னு ஓடி வந்தாங்க. அதனால் அவங்க ஓடி வந்ததுனால இன்றைக்கு நாம் சஃபா மருவா மலைகளுக்கு இடையில் ஓடி வர வேண்டிய தேவை இருக்கிறதா என்று ஒரு மூமின் யோசிக்க முடியாது. அவர்கள் ஓடி வந்தார்கள், எனக்காக ஓடி வந்தார்கள், என்னுடைய பொருத்தத்திற்காக ஓடி வந்தார்கள். அதை நான் ஏற்றுக்கொண்டேன். கியாமத் நாள் வரை வருகிற மக்கள் ஓடுங்க. இதற்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி, சங்கைக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நாம் எந்த தளத்தில் வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய மூமின்களாக வாழ வேண்டும் என்கிற அழுத்தமான போதனையை இந்த ஹஜ்ஜு நமக்கு மிக தெளிவாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதனால தான் ஹாஜிகள் பாருங்கள், எஹராம் கட்டும்போது எனக்கு இந்த டிசைன் போட்ட துணி பிடிக்குன்னு யாரும் எஹராம் கட்டுறாங்களா? கிடையாது. பெரிய சிந்தனையாளராக இருப்பார், பெரிய அறிவாளியாக இருப்பார், பெரிய குதர்க்கம் பேசக்கூடியவராக இருப்பார். ஆனால் ஹஜ்ஜுக்குன்னு வந்து உம்ராவுக்குன்னு வந்துட்டா அங்கே சொல்கிறது அப்படியே கேட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பார். அது மேலே ஒரு துணி, கீழே ஒரு கோடி துணி. அவர் பணக்காரரா ஏழையா எந்த வித்தியாசமும் தெரியாது. அதை கட்டி கொண்டு மக்களோடு மக்களாக அவர்கள் எஹராம் கட்டி கொண்டு தல்பியா சொல்கிறார்கள். லப்பைக், இதோ வந்து விட்டேன் இறைவா, லப்பைக், இதோ வந்து விட்டேன் இறைவா என்று அவர்கள் போகிற அந்த போங்குகள் இருக்கிறதே, சங்கைக்குரியவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த அந்த அழைப்பின் பதிலாக இன்றைக்கு ஹாஜிகள் உலகெங்கும் தல்பியா சொல்லிக்கொண்டு லப்பைக் சொல்லிக்கொண்டு அவர்கள் போய்கொண்டே இருக்கிறார். அப்படி என்றால் இந்த ஆன்மீக பயணத்தில் உலக முஸ்லிம்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பல செய்திகள், நமக்கான வாழ்வியல் பாடங்கள் இருக்கிறது. அதில் முதன்மையான செய்தி, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவருடைய குடும்பத்தார்களின் அமல் செய்த செயலை அல்லாஹ் 5000 வருடங்களாக கௌரவப்படுத்தி கொண்டே இருக்கிறான் இல்லையா? ஏதாவது ஒரு அமலாவது குறைஞ்சிருக்கா? அன்றைக்கு செய்த எல்லா காரியங்களும் இன்றைக்கும் செய்ய வேண்டும், எந்த கேள்விக்கும் உட்படுத்தாமல். இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அந்த அமல்கள் அப்படியே இருக்கும். லட்சோப லட்சம் ஹாஜிகள் ஒன்று கூடினாலும்
அங்கே நடக்கக்கூடிய அனைத்து அமல்களும் மிகச் சரியாக குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட தேதியில் நடந்தே தரும். ஹஜ்ஜுன்னு சொன்னாங்க, துல்ஹஜ் பெற 8லிருந்து பெற 13, அவ்வளோதான். ஒரு 6 நாள் அமல், 12ஓட முடிச்சுக்கிட்டா 5 நாள் அமல். இல்லைங்க, ஹாஜிகள் கூட்டமெல்லாம் கொஞ்சம் நிறையா வருது, அதெல்லாம் 10 லட்சம் 20 லட்சம், இப்போல்லாம் 40 70ன்னு போய்கிட்டு இருக்கு. அதனால் பேசாம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடலாமான்னா கிடையாது. துல்ஹஜ் பெற 8 தான். சரி கொஞ்சம் நீட்டிக்கலாமா? அதுவும் கிடையாது. துல்ஹஜ் பெற 8ல் தொடங்கி 12ஓடு முடிந்து விடுகிறது. பிரியப்பட்டால் 13 அசரோடு முடித்து கொள்ளலாம். அதற்கு முன்னால் செய்தால் அது ஹஜ்ஜு கிடையாது, 13க்கு பின்னால் செஞ்சாலும் ஹஜ்ஜு கிடையாது. அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய இந்த ஏற்பாட்டின் நியதிக்குள் உலக முஸ்லிம்கள் கட்டுப்படுகிறார்கள், வருகிறார்கள். நாங்கள் அல்லாஹுவுக்கு அடிபணிகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறார்கள் என்றால், சங்கைக்குரிய பெருமக்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்பம் செய்த காரியத்தை அல்லாஹ் அன்று தொடங்கி இன்று வரை கியாம நாள் வரை சங்கைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எனக்காக வேண்டி அவர் பொருளை இழந்தார், தன் குடும்பத்தை இழந்தார், தன் மனைவி மக்களை இழந்தார். நான் அவரை கௌரவிக்கிறேன், அவருடைய அமலை செய்யுங்கள் என்று கியாம நாள் வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காரியங்கள் இங்கே சங்கைப்படுத்தப்படுகிறது. அப்படி என்றால் அல்லாஹுக்கு செய்யப்படக்கூடிய அமல்களும் அதை செய்பவர்களும் மரியாதைக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள், அவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், கொண்டாட்டத்திற்குரியவர்கள் என்கிற முக்கியமான முதல் செய்தியை இந்த ஹஜ்ஜு நமக்கு உணர்த்துகிறது இல்லையா? ஏன்னா ஹாஜிகள் போகிற இடமெல்லாம் சாதாரணமான இடம் இல்லையே. ஹஜ்ஜுக்கு போகிற ஹாஜிகள் போகிற இடம் என்ன சாதாரணமான இடமா? புனித தலங்கள். போய்விட்டு திரும்பி வருகிற போது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, அன்று பிறந்த பாலகர்களாக வருகிறார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம்? அவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றது பயணம் கிடையாது. அவர் போவதில் தொடங்கி திரும்ப வருகிற வரைக்கும் அவருக்கு நிபந்தனைகள் நிறைய இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜல் இல்லா வலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக். அவர் பாவமான காரியங்களில் ஈடுபடவில்லை, ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான காரியங்களில் ஈடுபடவில்லை என்றால், ரஜாக்க யோமின் வலதத்துகு உம்முகு, அன்று பிறந்த பாலகனை போல வருவார். ரொம்ப எளிமையாக நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? ஆனால் ஹஜ்ஜுக்கு போகிற ஹாஜிகள் அங்கே போய் சண்டை போடாமல் இருப்பது, விவாதம் செய்யாமல் இருப்பது அவ்வளவு லேசான விஷயம் கிடையாது. அப்படி தானே? ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு உம்ராக்கு போனவங்களுக்கு தெரியும். இங்கே நல்லா இருப்பாங்க, பஸ்ஸில் ஏறி உட்காந்து அங்கே போய் ஜித்தாவில் போய் இறங்கின உடனே எல்லாம் மாறிடும். அங்கே உம்ராக்கு போயிருந்தப்போ பெரிய செல்வந்தர் எங்கள் டீமில் வந்திருந்தாங்க, பெரிய பணக்காரர், தொழிலதிபர். பஸ்ஸில் உட்காந்துட்டு ஒரு நிமிஷம் கீழே இறங்கிட்டு மறுபடியும் வந்தார். அவர் சீட்டில் வேறு ஒருத்தர் உட்காந்துட்டார். பஸ்ஸில் அங்கங்கே இடம் இருக்குது. அவர் கேட்டார், ஏன் சீட்டு இதுன்றார். உட்காந்துருந்தவர் சீட்டை அப்படி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, உங்கள் பேர்லாம் எழுதலையேன்றார். உங்கள் பேர்லாம் எழுதலையேன்றார். அவர் படித்தவர், விவரமானவர். இப்போ எழுந்திரிக்க போகிறீங்களா இல்லையா, இதுதான் மரியாதை அப்படின்றார். நான் அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன் அப்படின்னா, குர்ஆனில் ஒரு வசனம் வருது, ஹஜ்ஜுக்கு போகிறவங்க ஃபலா ஜிதால ஃபில் ஹஜ்ஜுன்னு ஒரு வசனம் வருது. ஹஜ்ஜுக்கு போனால் ஃபலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜில் விவாதம் சண்டையெல்லாம் போடாதீங்க அப்படின்னு ஒரு வசனம் வருது. பொதுவாக நம்ம யோசிப்போம், சண்டையெல்லாம் எதுக்குங்க போடுறாங்க. ஆனால் அந்த வசனத்துக்கான அர்த்தம் அங்கே பார்த்தபோது எங்களால் புரிந்து கொள்ள முடிஞ்சது. உங்கள் பேர் எழுதலையேன்னு, இன்னும் அவர் எழுந்திரிக்க போகிறீங்களா இல்லையான்னு. இன்னும் இன்னொருத்தர் வந்து அங்கே இடம் இருக்குது போய் உட்காரலாம், இல்லை எனக்கு இந்த இடம் தான் வேணும். இங்கே 2 பேருமே பெரியவங்க, படித்தவங்க, சமூகத்தில் ஒரு அனுபவம் மிக்கவர்கள். இந்த சீட்டு இல்லாட்டி இன்னொரு சீட்டில் உட்காரணும், இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அங்கே அதற்கான தர்க்கம் வருகிறது. கொஞ்சம் டீ சூடு ஆறி போச்சு, எனக்கு டீ சூடாக வேணும், நானும் என்ன செஞ்சுருக்கேன், இவ்வளோ காசு கொடுத்துருக்கேன். நிற்கிறார் ஒருத்தர். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதுவெல்லாம் அங்கே கண்ட காட்சியை நாம் புரிந்து கொள்கிற போது அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான், ஃபலா ஜிதால ஃபில் ஹஜ்,
அப்படின்னா 40 நாளுடைய பயணங்களில் போன ஹாஜிகள் எந்த விவாதத்தில் ஈடுபடாமல், தர்க்கத்தில் ஈடுபடாமல், அல்லாஹ்விற்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன் என்று தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி அவர் நல்லமல்களில் ஈடுபட்டு திரும்புகிற போது நிச்சயமாக அவர் அன்று பிறந்த பாலகனை போல் வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இப்படிப்பட்ட முறையில் ஹஜ்ஜி செய்கிறார்களோ அந்த ஹஜ்ஜுக்கு பேர் ஹஜ்ஜே மபுரூர்னு பேருண்டாங்க. அந்த ஹஜ்ஜுக்கு பேர் ஹஜ்ஜுன் மபுரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுண்டாங்க. அப்படி என்றால் ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு திரும்ப வருகிற வரை ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹாஜிக்குரிய அனைத்து அம்சங்களோடும் அவர்கள் சென்று விட்டு வருகிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த ஹாஜிகள் மரியாதைக்குரியவர்கள். போகிற இடமும் போகிற ஹாஜிகளும் மரியாதைக்குரியவர்கள். ஏன் 10 நிமிஷம் நம்ம பசங்களை அமைதியாக உட்கார வைக்க முடியல. நம்ம வீட்டு பசங்களை கூப்பிட்டு லீவு காலையிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் நீ செல்லு தொடாமல் இருன்னு வச்சு பாருங்க, முடியாது. ஒரு அரை மணி நேரம் இருப்பான், ஒரு மணி நேரம் இருப்பான். ஒரு கட்டுப்பாடாக வைக்க முடியல. ஆனால் ஹாஜிகளை 40 நாட்கள் இந்த மார்க்கம் கட்டுப்பாடாக இருக்க வைக்கிறது. எஹ்ராம் கட்டிய நிலையில் அவர்கள் சண்டை போட மாட்டார்கள், தர்க்கம் செய்ய மாட்டார்கள், புனித தலத்தில் இருக்கிறோம் என்கிற அச்சத்தில் இருப்பார்கள். கட்டிய மனைவி அருகில் இருந்தால் கூட அவளிடத்தில் ஆசை வார்த்தைகள் பேசவோ ஆசையாக அவர்களை பார்க்கவோ கூடாது என்கிற சிந்தனை அவர்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். சங்கைக்குரியவர்கள். அதனால தான் பெருமானார் சொன்னாங்க, ஹஜ்ஜுக்கு போகிற உம்ராவிற்கு போகிற மனிதர்களை பார்த்தா நீங்கள் துவா செய்யும்படி சொல்லுங்கள். அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃதுல்லா. ஹஜ்ஜுக்கு போகிறவங்க, உம்ராவுக்கு போகிறவங்க அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். இன் தாவுஹு அஜாபஹுமுல்லாஹ். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க இன்னும் ஹஜ்ஜுக்கே போகலை, ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காண்டி பயணம் சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட துவா செய்யுங்கண்டா. பினிசர்வருஹு, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் கஃபரலஹும், அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவார். அவர்கள் ஹஜ்ஜுக்கு வருவதற்கு முன்பே அல்லாஹ் அவர்களை உயர்ந்த அந்தஸ்தில் வைக்கிறான். சராசரி மனிதர்கள் என்கிற நிலையிலிருந்து அவர்கள் அல்லாஹின் விருந்தாளிகளாக பார்க்கப்படுகிறார்கள். அவர்களை சங்கை செய்தவர்கள் அல்லாஹுவை சங்கை செய்தவர்கள், அவர்களை கண்ணியப்படுத்தியவர்கள், அல்லாஹினுடைய மார்க்கத்தை கண்ணியப்படுத்தியவர்கள். இவர்கள் துவா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். சங்கைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத தலைவர் இல்லையா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, நான் உம்ராவுக்கு போகணுன்னு பெருமானார்கிட்ட போனேன், யார் ரசூலல்லாஹ் நான் உம்ராவுக்கு போகிறேன். இப்போ நபி அவங்க சொன்னாங்க, அஷ்ரிக்னா ஃபி துஆஇக யா உகை, என்னுடைய சகோதரரே நீங்கள் துவா செய்யும்போது என்னையும் சேர்த்துக்கங்க, மறந்துடாதீங்கன்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை சொல்லிட்டு சொல்லாங்க, எனக்கு உலகத்தையே கொடுத்துருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். நபியர்கள் என்னை பார்த்து துவா செய்யுங்க, மறந்துடாதீங்க என்று சொன்னது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொன்னார். காரணம், உம்ராவிற்கு செல்லக்கூடிய மனிதர் அல்லாஹின் விருந்தாளி என்பதால் பெருமானார் சங்கைப்படுத்தினார்கள் என்றால், அல்லாஹ் எப்படி சங்கைக்குரியவனோ அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்களும் சங்கைக்குரியவர்கள், அல்லாஹுக்கு பிடித்த மனிதர்களும் சங்கைக்குரிய மனிதர்கள், அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட அமல்களும் மரியாதைக்குரிய அமல்கள். அதை செய்யக்கூடிய ஹாஜிகளை நாம் வரவேற்க வேண்டும், சங்கைப்படுத்த வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, ஹாஜிகள் சென்றிருக்கிறார்கள், இன்னும் செல்லவிருக்கிறார்கள். அவர்களை பார்த்தா நம்ம சொல்லணும், ஹாஜி நீங்கள் எங்கெங்கெல்லாம் துவா கபூல் ஆகுதோ அங்கெல்லாம் நீங்கள் எங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க. பல ஹாஜத்துகள் இருக்கிறது, எல்லா ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டும் என்று துவா செய்யுங்கள் என்று கேட்க வேண்டும். வயதில் நம்மை விட சிறியவராக இருக்கலாம், அந்தஸ்தில் குறைந்தவராக இருக்கலாம், நம்மிடத்தில் பணி செய்பவராக இருக்கலாம், நாம் பார்த்து உருவாக்கப்பட்டவராக இருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவர் அல்லாஹ்னுடைய விருந்தாளி, அல்லாஹ்னுடைய புனித தலத்தை அவர் சந்திக்க செல்கிறார் என்றால் சங்கைப்படுத்த வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, யாரெல்லாம் இறை அத்தாட்சிகளை சங்கைப்படுத்துகிறார்களோ இன்னஹா மின் தக்வல் குலூப், அது இறையச்சத்தின் வெளிப்பாடுன்னு அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளோ பெரிய ஆதாரம் பாருங்கள். என்னுடைய நண்பர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார், அவரிடத்தில் நான் முசாஃபாஹா செய்கிறேன், சங்கை செய்கிறேன். என்னுடைய பணியாளர் செல்கிறார், துவா செய்ப்பா என்று நான் சொல்லுகிறேன். இது என்னுடைய இறையச்சத்தின் வெளிப்பாடு என்று குர்ஆன் சொல்கிறார் இல்லையா? அப்படி என்றால் பெருமக்களே,
ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள், உம்ராவிற்கு செல்லக்கூடிய இந்த மக்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம், அவர்கள் சங்கைப்படுத்த தகுந்தவர்கள். ரெண்டாவது, இந்த மாதம் சங்கைக்குரிய மாதம். அநேகமாக துல்காதா முடிஞ்சு இன்னொரு 3 நாளில் துல்ஹஜ் பிறக்க போகிறது. வருகிற செவ்வாய்க்கிழமை துல்ஹஜ் பெற ஒன்றாக இருக்கலாம். சங்கைக்குரிய மாதம் வரப்போகிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர், அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டு 10 நாட்களின் மீது சத்தியமாக குர்ஆனில் ஒரு வசனம் வருது. இந்த 10 நாட்கள் எது என்கிற விளக்கத்திற்குள் வருகிற போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், துல்ஹஜ் பிறையினுடைய முதல் 10 நாட்கள் என்று சொல்கிறார். வரக்கூடிய துல்ஹஜ் பிறை முதல் 10 நாட்கள் மிகுந்த மரியாதைக்குரிய சங்கைக்குரிய நாட்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஃதல் ஐயாமி துன்யா ஐயாமுல் அஷ்ர், உலகத்தினுடைய சிறந்த நாட்கள் எது தெரியுமா? துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு எளிமையான செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவை நம்பியவர்கள், ரசூலை ஏற்றுக்கொண்டவர்கள், மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய நமக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்கிறது. அல்லாஹ் எதை மரியாதைக்குரியது என்று சொல்லியிருக்கிறானோ ஒரு முஸ்லிமுக்கு அது மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும். ரசூல் எதை கண்ணியப்படுத்தினார்களோ ஒரு முஸ்லிம் அதை கண்ணியப்படுத்த வேண்டும். இஸ்லாம் எதை மார்க்கமாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறதோ அதை நாம் செயல்படுத்த கடமைப்பட்டவர்கள் இல்லையா? இந்த துல்ஹஜ் பெற 10 நாளை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உவமையோடு சொல்லுகிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வேதத்தை தரணும்னு முடிவு பண்ணான். தௌராத் வேதத்தை தரணும்னு முடிவு பண்ணான். வாங்க தூர்சினா மலைக்கு வாங்க என்று சொல்லப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, நோன்பு வச்சாங்க. 30 நாள் நோன்பு வச்சாங்க. வேறொரு காரணத்திற்காக வேண்டி இன்னொரு 10 நாள் நோன்பு வைக்கும்படி அல்லாஹ் சொன்னான். குர்ஆன் வருது, வவாதனா மூசா ஸலாஸீன லைலா, 30 நாள் அவருக்கு வாக்குறுதி கொடுத்தோம். இன்னொரு 10 நாள் வத்மம்னாஹா பிஅஷ்ரின் ஃபதம்ம மீகாத்து ரப்பிஹி 40 லைலா, ஒரு 10 நாள் நோன்பு சேர்த்து வச்சு 40ஆக பூர்த்தி செய்யுங்கள் என்று சொன்னோம் என்று வருகிறது. 40 நாளுடைய நிறைவில் தௌராத் வழங்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அல்லாஹுக்கு இடையில் உண்டான உரையாடல் நிறைவேற்றது. இது குர்ஆனில் வரக்கூடிய வசனம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், இந்த 30 நாள் அவர்கள் நோன்பு வைத்ததும் அதிகப்படியான 10 நாட்கள் நோன்பு வைத்து நிறைவு செய்தது எதுன்னா துல்காதாவினுடைய 30 நாட்கள் நோன்பு வைத்தார்கள். துல்ஹஜ் பெற முதல் 10 நாள் நோன்பு வைத்து 40ஐ நிறைவு செய்தார்கள். அப்போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பை நிறைவு செய்தது துல்ஹஜ் பிறை 10ல் முடிக்கிறாங்க. வேதம் வழங்கப்படுகிறது. அல்லாஹுக்கும் அவர்களுக்குமான உரையாடல் நிறைவேறுகிறது. அதுபோன்று இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய மார்க்கம் நிறைவேற்றது துல்ஹஜ் பெற இந்த 10ல் தான். அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நான் நிறைவாக்கினேன் என்கிற வசனத்தை இந்த துல்ஹஜ் பெற 10ல் தான் இறக்கி வச்சான் என்பது நாம் அறிந்த மிக பிரபலமான செய்தி. சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட இந்த மாதம் மிகுந்த மரியாதைக்குரிய மாதம். எப்படி ஹஜ்ஜும் ஹாஜிகளும் மரியாதைக்குரியவர்களோ இந்த 10 நாட்கள் மிகுந்த மரியாதைக்குரியது. என்ன செய்யணும்? கொண்டாடப்பட வேண்டியது. எப்படி கொண்டாடணும்? நல்லமல்களை அதிகமாக இந்த நாட்களில் செய்ய வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், இந்த துல்ஹஜ் பெற 10 நாட்களை நாங்கள் 10,000 நாட்களுக்கு சமமானதாக மதிப்போம். ஏன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது சொன்னார்கள், சிறந்த நாள் இந்த துல்ஹஜ் பெற 10 நாள் தான். 1லேருந்து 10 வரை அநேகமாக வருகிற செவ்வாயில் தொடங்குது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் சிறந்த நாள்னு சொல்கிறீங்களே, அப்போ ஜிஹாதை விடவும் சிறந்த நாளான்னு நாங்கள் கேட்டோம். போருக்கு போகக்கூடிய ஜிஹாதை விடவும் சிறந்த நாளா? ஆமாம், ஜிஹாது செய்வதை விடவும் இந்த துல்ஹஜ் பெற 1லேருந்து 10 வரைக்கும் உண்டான நாட்கள் மிக சிறந்தது. இந்த நாட்களில் வைக்கக்கூடிய நோன்பு மிக முக்கியமானது. சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வின் தூதரால் சங்கைப்படுத்தப்பட்ட இந்த நாட்கள், இந்தந்த அமல்களை செய்ய வேண்டும் என்று கற்றுத்தரப்பட்ட இந்த நாட்களை நாம் சராசரியான நாட்களாக கருதி கடந்து விடக்கூடாது இல்லையா?
மற்ற நாள்லையும் தொடுகிறோம், ஆனால் இந்த நாளில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்தி கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், பக்சிரு, இந்த நாட்களில் பக்சிரு ஃபீஹின்ன மின தஹ்லீலி, லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக சொல்லுங்கண்டா, வ தக்பீர் அல்லாஹ் அக்பர் அதிகமாக சொல்லுங்கண்டா, வ தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக சொல்லுங்கண்டா. அப்போ இந்த துல்ஹஜ் பெற 10 நாட்களில் நோன்பு வைக்க வாய்ப்புள்ளவர்கள் நோன்பு வைக்கலாம், நற்காரியங்கள் செய்பவர்கள் நற்காரியங்கள் செய்யலாம். மிக குறிப்பாக இது போன்ற திக்ருகளில் அதிகமாக ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருந்தால் சங்கைக்குரியவர்களே ஈடுபட்டு கொள்ளலாம். என்ன காரணம்னா, அல்லாஹுவா பார்த்து தரக்கூடிய நாட்களை ஏதோ ஒரு கொஞ்சம் நாம் நற்காரியங்களை அதிகப்படுத்தி கொண்டால் சங்கைப்படுத்தியவர்களாக வந்து விடுவோம் இல்லையா? எப்படி ரமலானுடைய மாதத்தில் நாம் சில விஷயங்களை தவிர்த்துக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி இந்த நாட்களை சங்கைப்படுத்தப்பட வேண்டிய துல்ஹஜ் பெற 1லிருந்து 10 வரைக்கும் மரியாதைக்குரிய நாட்கள். மிக குறிப்பாக குர்பானி கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்கு முன்பே அவர்கள் நகங்களை முடிகளை கத்தரித்து கொள்ள வேண்டும். குர்பானி கொடுக்கிற வரை நகங்களையோ முடிகளையோ அவர்கள் வெட்டாமல் இருப்பது முஸ்தஹப். இதுவெல்லாம் மரியாதையின் வெளிப்பாடு. இந்த நாட்களை நாங்கள் கௌரவிக்கிறோம். ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகளோடு நாங்களும் ஒரு வகையிலே ஆன்மீக ரீதியாக ஒத்துப்போகிறோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, மார்க்கத்தில் தொடர்ந்து இந்த மாதிரியான நாட்கள், இந்த மாதிரியான நேரங்கள், இந்த மாதிரியான காலங்கள், இதுவெல்லாம் அல்லாஹ் வழங்குவது எதற்கு தெரியுமா? தஹஜ்ஜுத் நேரம் ரொம்ப சிறந்த நேரம், துவா கபூலாகக்கூடிய நேரம். மாதங்களில் சிறந்தது ரமலானுடைய மாதம். இப்படி ஒவ்வொன்றாக அல்லாஹ் நமக்கு சிறப்பான மாதங்கள், காலங்கள், இடங்களை தந்திருப்பது எதற்குன்னா, நாம் மறுமைக்கு தயாராகக்கூடியவர்கள், மறுமையை முன்வைத்து இந்த வாழ்க்கையை அணுக வேண்டியவர்கள் என்கிற போதனை நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. உலகத்தில் நம்ம பல நேரங்களில் திசை திருப்பப்படுறோம் எல்லோருமே. அப்போ அதிலிருந்து மறுமையின் பக்கம் நம்முடைய சிந்தனைகள் வருவதற்குண்டான சந்தர்ப்பங்களாக இந்த நாட்கள் அமைகிறது. ஹஜ்ஜுக்கு போகிற ஹாஜிகளை பார்த்தா என்ன தோணணும்? நம்ம கடைசியில் ஒரு கோடி துணி தான் மிச்சம், வேறு ஒன்றுமே இல்லை. அப்படி தானே? அரஃபாவில் போய் தங்குறாங்க, முஸ்தலிஃபாவில் இருக்கிறாங்க, மினாவில் தங்குறாங்க, ஷைத்தானு கல்லெறிகிறாங்க, முடி எடுக்கிறாங்க. எல்லாம் என்னங்க? அல்லாஹ் சொன்னால் செய்கிறாங்க. அப்போ இந்த வாழ்க்கை இறுதி கட்டத்தில் அல்லாஹுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. மிக முக்கியமாக மறுமையினுடைய ஆர்வத்தை, மறுமையினுடைய கவனத்தை நமக்கு அதிகமாக இந்த நாட்கள் தர வேண்டும். மேன்மக்கள், சூஃபியாக்கள், நல்லோர்களிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அல்லாமா சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹினுடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு செய்தி வருது. அவர் வீட்டில் யாராவது யாசகர்கள் வந்து ஏதாவது யாசகம் கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க இப்படி ஒரு வார்த்தையே சொல்லுவாங்களாம், மரஹபன் பிமஞ்சா எகுசிலு துனூபி, ரொம்ப சந்தோஷம், வாங்க வாங்க என்னுடைய பாவத்தை கழுக வந்தவரேம்பாங்க. அதாவது நம்ம செய்கிற தான தர்மங்கள் நம்முடைய பாவங்களை போக்குகிறது, நமக்கு வரக்கூடிய சோதனைகளை தடுக்கிறதுன்னு வருதா இல்லையா? யாசகர் வந்தால் என்ன சொல்லுவாராம்? அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம், என் பாவங்களை போக்க வந்தவர்களே வாருங்கள் என்று சொல்லுவார். அல்லாம ஃபுதைல் இப்னு இயாதுன்னு ஒரு பெரிய சூஃபி, ஆன்மீக பெரியவர்கள், அவங்க பார்வையே வேற. அவர் இன்னும் ஒரு படி மேலே போய் யாசகர்கள் வந்து அவர் சொல்லுவாராம், இவர்களுக்கு தருகிற தர்மங்கள் தான், இந்த தர்மத்தை இவங்க எடுத்துகிட்டு போய் கியாமத்து நாளில் நமக்கு நன்மையாக தராசு தட்டில் வந்து வைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய மேன்மக்கள்பாங்க. யாரை பார்த்து? நம்முடைய கை மேலே இருக்கிறது, அவர்கள் கை கீழே இருக்கிறது. ஆனால் அவர் சொல்றாரு, நான் தரக்கூடிய தர்மத்தை தராசு தட்டில் கொண்டே வைக்கக்கூடிய பெரிய பொறுப்பாளர் இவர் என்று அவரை கண்ணியப்படுத்துவார் என்று வருகிறார். சங்கைக்குரியவர்களே, நான் இதிலிருந்து சொல்ல விரும்புவது என்னென்றா, நன்மைகளை எப்படி பார்க்கணுங்கிற பார்வையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் வாழக்கூடிய வாழ்க்கை அது ஒரு நடைமேடை. மறுமைக்கான ஆசை உள்ளவர்களாக, சிந்தனை உள்ளவர்களாக, மறுமையை முன்னிறுத்தி வாழக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். அதற்கு நாம் முதல்ல தொடங்கணும். இந்த மாதம் சங்கைக்குரிய மாதம். இந்த மாதத்தை மற்ற மாதங்களைப் போல் கடந்து விடக்கூடாது. சங்கைக்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தினுடைய முக்கியத்துவத்தை சஹாபாக்களிடத்தில் கற்றுக் கொடுத்தார்கள். சயீத் இப்னு ஜுபைர் சொல்லுகிறார், தாபீன்கள் சஹாபாக்களுக்கு அடுத்த காலத்தில் வாழ்ந்தவங்க சொல்கிறாங்க, மக்கள் இந்த 10 நாள் எங்களால் முடிஞ்ச வரை எங்களுடைய நல்லவர்களை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்வோம் என்று சொல்கிறார். அப்போ தலைமுறை ரீதியாக வந்த தாக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஹஜ்ஜினுடைய மாதத்தை சங்கைப்படுத்துவதும், ஹாஜிகளை பார்த்து நல்ல பாடங்களை பெற்றுக்கொள்வதும், அல்லாஹிற்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையில் மறுமையை முன்னிறுத்தி வாழக்கூடியவர்களாக
வாழக்கூடிய அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று ஆசைப்படுவது மிக மிக முக்கியம். வல்ல நாயன் அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனைகளை கொண்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் இம்மை மறுமையினுடைய வாழ்க்கைக்கு தயார் செய்யக்கூடிய மேன்மக்களாக ஆக்கி அல்புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.